இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் மாதம் வரப்போது. மார்ச் மாதம் 2024 என்னென்ன கிரக மாற்றம் இருக்குன்றதை முதல்ல பார்த்துருவோம். மார்ச் மாதத்தில் கிரக அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய், மேலும் சூரியன் இந்த ராசிகள் பயிற்சி அடைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு மட்டுமல்லாமல் சனியும் உதயமாகுது. அதனால் பல கிரகங்களின் மாற்றங்கள் ஏற்பட போது. ரிஷபம், கடகம் உள்ளிட்ட பல ராசிகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போது, சில ராசிகளுக்கு பாதகமாக இருக்க போது. மார்ச் 7 புத பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சுக்கிரன் கும்ப ராசிக்கு 7ஆம் தேதி மாறுறாரு. 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மீன ராசிக்கு மாற இருக்கிறாரு. மார்ச் 15 செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனியுடன் சேர இருக்காரு. மார்ச் 26 மேஷ ராசிக்கு புதற் பயிற்சியும், மார்ச் 31ஆம் தேதி சுக்கிரனும் மீன ராசிக்கு மாற இருக்காரு. அதனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் நடக்க போகுதுன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மகத்துவம் நிறைந்த மாதம், மாசியும் பங்குனியும் சேரும் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் கும்ப ராசியிலும் மீன ராசியிலும் பயணம் செய்கிறாரு. இந்த நவகிரகங்களின் பிரயாணத்தால என்ன நடக்கும்னு பார்த்துட்டே வந்துடுவோம். இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் வசந்த காலம் தொடங்குது இல்லையா? அந்த மாதத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில் இணைய போகிறாரு. மகர ராசியில் உச்சம் பெற்றுள்ள செவ்வாய் மார்ச் 15ஆம் தேதி முதல் கும்பராசியில் ஆட்சி பெற்றுள்ள சனியோடு இணைய போகிறாரு. பகை கிரகங்களின் கூட்டணி யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். இந்த மார்ச் மாதத்தில் மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா வேலையில் இருந்தீங்கன்னா அற்புதமான மாதம். பதவி அதிகாரம் கிடைக்கும். வளர்ச்சிகரமான மாதம். திருமண சுபகாரியம் கைகூடி வரும். செவ்வாய் சுக்கிரன் கூட்டணியிலான உங்களுக்கு ராஜயோகம் உண்டாக போகுது. குரு பகவான் பார்வையும் சாதகமாக இருக்கும். சுபகாரியங்கள் அதிகம் நடைபெறும். காதல் கிரகங்களின் கூட்டணியால் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களின் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். மார்ச் மாதம் 10ஆம் தேதி முதல் மீன ராசியில புதன் நீச்சமடைகிறாரு. ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து புதன் புதுவித யோகத்தை கொடுக்க போறாரு. புதன் கல்விக்காரகன். மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கு. மேச ராசியில லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா தேர்வுகளை தைரியமாக எதிர்கொள்வீங்க. அரசு போட்டி தேர்வுகளுக்காக தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல காலகட்டம். உங்களுக்கு சாதகமான நிலையில கிரகங்கள் பயணம் செய்யுது. வெற்றிகள் தேடி வரப்போகுது. இல்லத்தரசியா இருந்தீங்கன்னா பொன் பொருள் சேரும். நீங்க நினைச்சது நடைபெறும். குடும்பத்துல மதிப்பு மரியாதை கூடும். உங்களின் பேச்சுக்கு பலம் அதிகரிக்கும். பணம் பார்த்தீங்கன்னா பல வழிகள்ல இருந்து வந்து உங்களை திக்குமுக்காட வைக்க போகுது. மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, மேஷராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சனியுடன் இணைய போறாரு. அற்புதமான காலகட்டம். ராசி அதிபதி செவ்வாய் சனியோடு சேர்ந்தாலும் பண மழையாக பொழிய போகுது. காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இதுன்னு அப்படியே கொட்ட போகுது ஃப்ரெண்ட்ஸ். வேலையில் இருந்தீங்கன்னா உயர் பதவி கிடைக்கும். எலக்ட்ரானிக் துறைகளில் பணி செஞ்சீங்கன்னா நன்மைகள் அதிகம் நடக்கும். இந்த மாதிரியாக மேஷராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்குது. மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த மார்ச் 2024 வருடத்தில் மார்ச் மாதத்தில் எடுத்த முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் இறுதியாக பலனை தரும். அங்கீகாரத்தையும் பெற முடியும். உங்களின் தலைமை பண்புகள் மற்றவர்கள் அடையாளம் கண்டு கொள்ள தொழிலில் உங்கள் அதிகாரம் அதிகரிக்கும். உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த மாதம் ஆறுதல் அதிகரிக்கும். கனவு வீட்டை வாங்குவீங்க அல்லது உங்களின் வாகனத்தை மேம்படுத்துவீங்க. இது மகிழ்ச்சியை தரக்கூடும். ஆழ்ந்த ஆன்மீக நாட்டம், தியானம், மேலும் பிற ஆன்மீக நடைமுறைகள் இதன் மூலம்லாம் நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குழந்தைகளுடனான உறவுகளில் சவால்களை சந்திக்க நேரலாம். இந்த மாதம் தவறான புரிதல்கள், மோதல்கள் அல்லது உணர்ச்சி ரீதியான தூரம் கூட சாத்தியமாகும். தூக்கமின்மை பிரச்சனைக்கு நீங்கள் ஆளாகலாம். மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யும் இடத்துல அல்லது உத்தியோகம் புரியும் இடத்துல காதல் மலரும் சாத்தியம் உண்டாகும். இது புதிய தொடர்புகளை ஏற்படுத்துது. அதனால் புதிய தொடர்புகள் ஏற்படுதேன்னு நீங்கள் சகஜமாக பேசுனீங்கன்னா பிரச்சனை ஏற்படும். எச்சரிக்கையுடன் அணுகணும். ஏன்னா இதில் சில ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறாங்க. தவறான வாக்குறுதிகள் இருக்கலாம். ஏற்கனவே காதலில் இருந்தீங்கன்னா மார்ச் மாதம் அதிக நெருக்கம் மற்றும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் மாதமாக உறுதியாகுது. செயல்கள் மற்றும் வார்த்தைகள் மூலம் அன்பை வளர்ப்பதும் வெளிப்படுத்துவதும் பிணைப்பை ஆழமாக்குது. இருந்தாலும் மேஷராசி என்பவர்கள் சிலருக்கு ஈகோ மோதல்கள் ஏற்படலாம். சுதந்திர மனப்பான்மை, தவறான புரிதல்
சிக்கல்கள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும். குடும்ப உறவுகள் மேம்படும். ஆதரவான உரையாடல்கள், பகிரப்பட்ட மகிழ்ச்சி மற்றும் குடும்ப வட்டத்துக்குள் ஒற்றுமை இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். திருமணமானவர்கள் ஆன்மீகம் அல்லது சமூக செயல்பாடுகளில் பங்கேற்பதன் மூலம் உங்கள் துணையுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு துடிப்பான பாதையை உறுதியளிக்குது. வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு இறுதியாக பலனை தருது. இது பதவி உயர்வுகள், போனஸ் மற்றும் கவர்ச்சிகரமான ஒப்பந்தங்கள் மூலம் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வுக்கு வழிவகுக்கும். இந்த மாதிரி திறன்களில் கவனம் செலுத்துறது, கடன்களை செலுத்துறது, மேலும் எதிர்காலத்திற்கான நிதித்தளத்தை உருவாக்குறது, இதையெல்லாம் இந்த கருத்தில் கொள்வது நல்லது. இந்த மாதம் அல்லது அதிர்ஷ்ட வகையில் லாட்டரியில் வெற்றி போன்ற எதிர்பார்த்த ஆதாயங்கள் கொண்டுட்டு வருது. விவேகத்தை கடைபிடிப்பதுடன் வலியுறுத்தப்படுது என்றாலும் எச்சரிக்கை அவசியம். ஆவணங்கள், சட்ட கட்டணம் மற்றும் குழந்தைகளின் கல்வி செயல்பாடுகள் தொடர்பான சாத்தியமான செலவுகளும் தயாராக இருக்கணும். இந்த செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருந்தாலும் திட்டமிடல் மற்றும் சரியான முறையில் வரவு செலவு திட்டம் ரொம்ப முக்கியமானது. தேவையற்ற விஷயங்களில் செலவு செய்யாமல் இருப்பது, அத்தியாவசிய தேவைகளுக்கு நிதி ஒதுக்குறது, இந்த மாதிரி உதவித்தொகைக்கான நிதி உதவி செய்கிறது, இதெல்லாம் நல்லது. உங்கள் நிதிநிலை மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் நீங்கள் வசதியான பணிச்சூழலை அனுபவிப்பீங்க. ஒரு புதிய பொறுப்பை ஏற்பது மற்றும் சாதனை உணர்வை அனுபவிப்பது அனைத்தும் மார்ச் மாதத்தில் கார்டுகளில் இருக்கும். இருந்தாலும் உங்கள் சூழல்களில் முதலாளியுடன் சாத்தியமான மோதல்களை கொண்டு வரக்கூடும். மேஷராசி அன்பர்கள் சுதந்திர மனப்பான்மை மற்றும் விருப்பமும் உங்களை உத்தரவுகள் அல்லது எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வைக்கும். கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் விவேகமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. இந்த மாதம் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பதன் மூலம் கணிசமான வெற்றி மற்றும் ஆதாயங்களை காணலாம். கூடுதலாக அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளிடமிருந்து மதிப்புமிக்க வழிகாட்டுதலையும் ஆதரவையும் பெறலாம். நீங்கள் அவர்களின் அறிவு மற்றும் அனுபவத்தில் இருந்து கற்றுக்கிட்டு அவர்களின் ஆலோசனைகளை பின்பற்றும்படி ஊக்குவிக்கப்படுறீங்க. கடின உழைப்பின் பலனாக உத்தியோகத்தில் அதிகாரம் அதிகரிக்கும். இது நம்பகத்தன்மை வாய்ந்த தலைமை பாத்திரங்கள் மேலும் பொறுப்பின் வடிவத்தில் வெளிப்படுத்தப்படலாம். சகாக்களின் மரியாதையும் பாராட்டுகளையும் பெறலாம். மார்ச் மாதத்தில் வியாபாரத்தில் மேசராசி என்பவர்கள் ஒரு சிறந்த காலகட்டத்தை அனுபவிக்கலாம். நிர்ணயித்த குறிக்கோளை அடையலாம். அதன் மூலம் புதிய கதவுகளை திறந்து வணிகத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு போக முடியும். முக்கிய பங்குதாரர்களுடனான ஒப்பந்தங்கள் வெற்றிகரமாக மாறும். அதனால் மகிழ்ச்சியான உணர்வு ஏற்படும். கடந்த காலத்தில் மேஷராசி என்பவர்கள் கடின உழைப்பு மற்றும் பேச்சுவார்த்தை இப்போ பலனளிக்கும். இருந்தாலும் மாறுபட்ட முன்னுரிமைகள் காரணமாக ஊழியர்களுடன் மோதல்கள் வருது. பணியிடத்தில் நல்லிணக்கத்தை பேணுவதற்கு இந்த சூழ்நிலை பொறுமையுடனும் அணுகிறது நல்லது. அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க வெற்றி மற்றும் லாபத்தை உறுதியளிக்குது. மேலும் உங்களுடைய அர்ப்பணிப்பு, மூலோபாய முடிவுகள் மற்றும் கூட்டு மனப்பான்மை இதிலெல்லாம் வணிக நடவடிக்கைகளில் நல்ல பலனை தருது. இந்த மாதம் கவர்ச்சிகரமான முதலீடுகளுக்கான வாய்ப்புகளையும் வழங்குது. இதற்கு கவனமாக நிதியியல் பரிசீலனை மற்றும் கணக்கீடு அணுகுமுறை தேவைப்படுது. இது உற்பத்தி திறனுக்கு கண்டிப்பாக இது வழிவகுக்குது. உத்தியோகம், தொழில் மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் மேஷராசி என்பவர்கள் எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதிக மற்றும் பழைய காயங்கள் காரணமாக அசௌகரியம் அல்லது வலிகள் இருக்கலாம். இதனை நிவர்த்தி செய்ய உடற்பயிற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்க பெற்றோரை பொறுத்தவரை குழந்தைகள் நலன் பற்றிய கவலை இருக்கும். அவங்களுக்கு சிறிய உடல் உபாதைகள் இருக்கலாம். அவங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி அவங்கள கவனித்து கொள்ள வேண்டி வரும். பயம் மற்றும் பதட்டம் போன்ற உணர்வு ஏற்படும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யுங்க. மார்ச் மாதத்தில் மேசம் மேலும் இந்த மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, மேசராசி அன்பர்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனத்தெளிவையும் கவனத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். இது சிக்கலான கருத்துக்களை சமாளிக்கவும் படிப்பில் சிறந்து விளங்கவும் சிறந்த சூழலை இது உருவாக்கி கொடுக்கும். கூர்ந்த அறிவுடன் செயல்படுவது எல்லா நேரத்திலும் உயர்ந்தது. கல்வி வெற்றிக்கான வாய்ப்புகளை பெற உதவும். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் மெதுவாகத்தான் இருக்குது. ஆனால் விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் காரணிகளாக இருக்கும். கல்வி சார்ந்த விஷயங்களில் உறுதியாக இருப்பது ரொம்ப அவசியம். மேஷம் ராசி மாணவர்களுக்கு சிலருக்கு வெளிநாடுகளில் உயர்கல்வியை தொடர மார்ச் மாதம் உற்சாகமான வாய்ப்புகளை தரும். உதவித்தொகை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கதவுகளை திறக்கும். அதிக கிரகிக்கும் திறன் இருந்தாலும் இந்த மாதத்தில் வெற்றியை சுவைக்க அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும். மேலும்
அதிக நேரம் தேவைப்படுது. கல்வியில் சிறந்து விளங்க சிவபகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 7, 8, 9, 10, 17, 18, 19, 20, 21, 25, 26, 27 மற்றும் 28. அசுப தேதிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அசுப தேதிகள் 2, 3, 4, 11, 12, 13, 14, 29, 30 மற்றும் 31. மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா முதல் பாதையில் சாதகமாகவும் அடுத்த பாதையில் சற்று ஒப்பீட்டளவில் குறைவாகவும் இருக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்கள் 10ஆம் வீட்டில் பயிற்சியாகிறதுனால ஆன்மீக பலத்தையும் பணியிடத்தில் வெற்றியையும் தருவார். உங்கள் ராசியில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு வெற்றியை தரும் சரியான முடிவுகளை எடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அள்ளி வழங்குவார். இந்த மாதிரி அவர் வெற்றியையே நோக்கி உங்களை கொண்டுட்டு போவார். 10ஆம் வீட்டில் பயிற்சியாகிற ஆன்மீக பலத்தையும் பணியிடத்தில் வெற்றியையும் கண்டிப்பாக தருவார். 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதனால செலவுகள் அதிகரிக்கும். 11ஆவது வீட்டில் சனி, சூரியன் மற்றும் புதன் வருமானத்தை அதிகரிக்கும். ஆனால் காதல் உறவுகளை பதற்றம் அதிகரிக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா மாதத்தின் பிற்பாதையில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். செவ்வாய் அதன் உச்சமான ராசியில் இருந்து உங்கள் 10ஆம் வீட்டில் அமருது. அதனுடன் சுக்கிரனும் இருப்பார். உத்தியோகத்தில் முழு மனதுடன் உழைப்பீங்க. கடின உழைப்பால் நல்ல பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் செவ்வாயுடன் இருப்பதனால கவனமாக இருக்கணும். பணியிடத்தில் உள்ள யாருடன் காதல் தொடர்பு இருந்தால் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் தேதி முதல் 10ஆம் வீட்டிலும் அதுக்கு பின்னாடி 11ஆம் இடத்திலும் நிற்பதன் மூலம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கான தெளிவான குறிப்பை கொடுக்குறாரு. உங்கள் திறமையை உணர்ந்து கடினமாக உழைக்க முயற்சி செய்யணும். இதன் மூலம் நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீங்க. 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரிய பகவான் 11ஆவது வீட்டில் சனி புதனுடன் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. செவ்வாய் உங்கள் 5ஆவது வீட்டை 10ஆம் வீட்டிலும் குரு முதல் வீட்டிலும் பார்ப்பதால் 5ஆம் வீட்டில் பல கிரகங்களின் தாக்கத்தினால உங்கள் படிப்பில் தடைகள் மற்றும் தாமதங்கள் ஏற்படும். 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டிலும் 7ஆம் தேதி முதல் 11ஆவது இடத்திலும் அமர்றாரு. குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர நல்லிணக்கம் அதிகரித்து அன்பு உணர்வு வளரும். 4ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் தாக்கம் இருப்பதனால சின்ன சின்ன பிரச்சனைகளை ஒதுக்கி வச்சுட்டு உறவுகளில் டென்ஷனை குறைச்சி அன்பு அதிகரிக்கணும். சூரியன், சனி, புதன் மற்றும் செவ்வாய், வியாழன் இதனோட கூட்டு செல்வாக்கு 5ஆவது வீட்டை பாதிக்கும். இது உங்கள் காதல் உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தும். ஒருவருக்கொருவர் வாக்குவாதம், சண்டை வரும் சூழ்நிலை உருவாகுது. திருமணமானவர்களை பற்றி நம்ம சொன்னோம்னா குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 7ஆவது வீட்டில் முழு கண் வச்சிருக்கிறாரு. அதனால் உங்கள் திருமண வாழ்க்கையில் முழுமையான மகிழ்ச்சியை பெறுவீங்க. திருமண வாழ்க்கையில் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் சேர்ந்து பல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சியும் அடைவீங்க. நிதி பார்வையில் உங்கள் ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் ராகு உங்கள் 12ஆவது வீட்டில் இருப்பதனால நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக செலவு செய்ய தொடங்குவீங்க. அதை நீங்கள் மனதில் கொள்ளணும். உங்கள் செலவுகள் மிக அதிகமாகத்தான் இருக்குது. அதனால் கட்டுப்படுத்துவது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். 12ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் கேது, மேலும் 11ஆம் வீட்டில் சனி, சூரியன், புதன், மேலும் 5ஆம் வீட்டில் அவர்களின் அம்சம் இருப்பதனால உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தூக்கம் தொடர்பான எந்த பிரச்சனையும், கண் பிரச்சனை, வயிற்று நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மாலையில் ஒரு கோயிலில் கருப்பு எள் தானம் செய்யணும். இதுவரை இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கான மார்ச் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.